டியூப் தமிழ் வணக்கம். இந்த கோடை காலம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு கடினமான காலம் என்று சர்வதேச நிபுணர்களுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. கடந்த 25 ஜூலை மாதம் 84 ரஷ்ய கூலி படைகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேற்கு ஆப்பிரிக்காவினுடைய மாலி நாட்டில். இதன் பின்னணியில் சூத்திரதாரியாக உக்ரைன் இருந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 6 ஆகஸ்ட் மாதம் உக்ரைனிய படைகள் குர்ஸ்க் நகரத்தில் புகுந்ததன் முன்னதாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ரஷ்யா ஆப்பிரிக்காவில் தன்னுடைய கால்களை பதிக்க இருக்கின்ற வேளையிலும் ஆப்பிரிக்காவில் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து அங்கிருந்து ரஷ்யாவிற்கு கொண்டு வந்து வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்வதன் மூலமாக தங்கச்சந்தையில் ஏற்படுத்தி வருகின்ற ஒரு மாற்றமும் அதைத் தொடர்ந்து போர் இயந்திரத்தை அதன் மூலமாக நடத்துகின்ற காரணத்தினால் உக்ரைனிய படைகள் ரஷ்யாவினுடைய ஆப்பிரிக்க வர்த்தகத்தை உடைப்பதில் பின்னணியில் இருந்து சதி செய்கின்றன என்றும், எந்த நாட்டில் ரஷ்ய படைகள் அரசுக்கு எதிராக போரிடுகின்றனவோ அந்த இடத்தில் அரசிற்கு ஆதரவாகவும், இன்னொரு இடத்தில் அரசிற்கு ஆதரவாக போரிட்டால் அதை எதிர்க்கின்ற பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவு செய்தும் எல்லா வகையிலும் ரஷ்யாவிற்கு எதிரான ஒரு பாத்திரத்தை வகித்துக் கொண்டு இருப்பதனால் மாலியில் நடைபெற்றிருக்கின்ற இந்த படுகொலைகள் 84 ரஷ்ய படைகள் மட்டுமல்ல, மேலும் 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் இந்த படைகளினுடைய கட்டமைப்பு தொடர்பான சகல இரகசியங்களையும் உக்ரைன் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது ரஷ்ய அதிபருக்கு மிகவும் கடினமான ஒரு கால பகுதியாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் குர்ஸ்க் பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற தாக்குதலும் சுற்றி வளைக்கப்பட்ட ரஷ்ய படைகளினுடைய நிலையும் அதற்கு காரணமான தளபதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படியும் எந்தவிதமான தயவு தாட்சணியமும் வேண்டாம் என்று ரஷ்ய அதிபர் கூறியிருக்கின்ற நிலையில் இந்த சம்பவங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக கடதாசி கூட்டமாக சரிந்து கொண்டிருக்கின்றன. உக்ரைனிய ட்ரோன்களும் உக்ரைனுடைய கூலி படைகளும் அதிரடி படைகள் என்கின்ற போர்வையில் இங்கு நின்று பணியாற்றி கொண்டு இருக்கின்றன என்றும், சூடானில் ரஷ்யாவினுடைய வவுனா படைக்குழு சூடான் அரசிற்கு எதிராக நின்று போரிடுகின்றது. எனவே சூடான் அரசிற்கு ஆதரவாக உக்ரைனுடைய ட்ரோன்கள் பறந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் மாலியில் தான் தாக்குதலை நடத்தவில்லை என்று உக்ரைன் மறுத்திருக்கின்றது. நான் தான் தாக்குதலை நடத்தினேன் என்று உக்ரைன் சொன்னால் விவகாரம் பெரும் ஆபத்தை அடைந்துவிடும் என்பது தெரிந்ததே. மாலி அரசு உக்ரைனுடனான ராஜதந்திர உறவுகளை உடனடியாக துண்டித்திருப்பதன் மூலமாக பின்னணியில் உக்ரைன் இருந்திருக்கின்றது என்பதும், மாலி அரசிற்கு எதிரான ஆயுததாரிகளுக்கு உக்ரைன் பயிற்சி அளித்துக் கொண்டு இருப்பதும் மாலியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இந்த தாக்குதலில் 84 ரஷ்ய படைகள் மட்டுமல்ல, 47 மாலி நாட்டினுடைய படைகளும் மரணமடைந்திருக்கின்றார்கள். உக்ரைன் ட்ரோன்களை பாவிக்கின்ற தொழில்நுட்பத்தை மாலியில் இருக்கும் ஜிந்தா அரசுக்கு எதிரான ஆயுத படைகளுக்கு பயிற்சிகளை வழங்கி கொண்டு இருக்கின்றது. மாலி ராஜதந்திர உறவுகளை துண்டித்தது மட்டுமல்லாமல் அத்தோடு மாலிக்கு ஆதரவாக இருக்கின்ற நைகர் நாட்டினுடைய ஜிந்தா அரசும் உக்ரைனுடனான உறவுகளை துண்டித்திருக்கின்றது. உக்ரைனை பொறுத்தவரையில் இதெல்லாம் அடிப்படைகளற்ற குற்றச்சாட்டு என்று கூறியிருக்கின்றது. சர்வதேசம் பிளவுபட்டு இருப்பதனால் ஆப்பிரிக்காவில் உக்ரைன் கால் பதிக்க முடியாமல் இருக்கின்றது. உக்ரைனிய தூதராலயத்தை பல நாடுகளில் ஏற்படுத்தவும் முடியாமல் இருக்கின்றது. 17 ஆப்பிரிக்க நாடுகள் உக்ரைன் மீது ரஷ்யா எடுத்த படையெடுப்பை தவறானது என்று கூறாமல் எதிர்க்காமலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் உக்ரைனுக்கு பலத்த சிரமங்கள் இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய எரிபொருள் தானியங்களில் தங்கி இருக்கின்ற காரணத்தினால் உக்ரைனுக்கு ஆப்பிரிக்காவில் வரவேற்பில்லாமல் இருக்கின்றது. சீனாவினுடைய பொருளாதாரத்தில் ஆப்பிரிக்கா இருப்பதனால் ரஷ்யாவிற்கு எதிராக நடக்க முடியாத சூழ்நிலையும் பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இருக்கின்றது. இந்த நிலையில் உக்ரைன் இவ்வாறு இறங்கி தன்னை வரவேற்பதற்கு ஏற்ற வகையில் இத்தகைய கைங்கரியங்களை செய்து தனக்கான தூதராலயங்களை உருவாக்கி கொள்ளவும், ஒரு சமரச பேச்சை ஏற்படுத்தி கொள்ளவும் இந்த தாக்குதலை நடத்துகின்றதா என்பதும் ஒரு சந்தேகமாகவே இருக்கின்றது. மாலி, புர்கினா பாசோ, அதன் பின் நைஜர், சூடான் போன்ற இடங்களில் உக்ரைனுடைய நிழல் படிந்திருக்கின்றது. ரஷ்யா ஆப்பிரிக்காவிற்குள் பல வடிவங்களில் நுழைகின்றது. கனிம வளங்களை கொள்ளையிட என்று உக்ரைன் கூறுகின்றது. இந்த பணத்தை வைத்தே போரை நடத்துகின்றார்கள் என்பதும் மேற்கு நாடுகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. சூடான் நாட்டில் இருந்து பெருந்தொகையான தங்கம் ரஷ்யாவிற்கு பல விமானங்களில் சென்று இறங்கி இருப்பதாக முன்னர் குற்றச்சாட்டு வந்தது தெரிந்ததே. எனவே ரஷ்யாவினுடைய கனவுகளை சிதைக்க உக்ரைன் ஆப்பிரிக்காவிற்குள் செல்லும். உக்ரைனை மேற்கு நாடுகள் ஆப்பிரிக்காவிற்குள் அனுப்புகின்றனவா தெரியவில்லை.
ஆப்பிரிக்காவில் உக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிராக செல்ல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஹங்கேரி நாடு ரஷ்யாவிற்கு சார்பாக சென்று கொண்டிருக்கின்றது. ஹங்கேரி நாட்டினுடைய பிரதமராகிய விக்டர் ஓர்பான் ரஷ்ய அதிபரனுடைய நண்பர். அவர் ரஷ்யர்களுக்கு வழங்கி இருக்கின்ற புதிய சலுகை, இனிமேல் ரஷ்யர்கள் ஹங்கேரி நாட்டிற்கு விசா எடுத்து வரலாம், அங்கு வேலை செய்யலாம் என்று ரஷ்யர்களுக்கான கதவை திறந்து விட்டிருக்கின்றார். இந்த வழியால் வருகின்ற ரஷ்யர்கள் தங்களுடைய உளவு பிரிவையும் அனுப்பி நாசகார செயல்களை செய்ய போகின்றார்கள் என்று ஐரோப்பாவில் 15 நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கின்றன. பால்டிக், நோர்டிஸ்க் பகுதியில் இருக்கின்ற நாடுகள் டென்மார்க் அடங்கலாக ரஷ்யா, பெலாருஸ் ஆகிய நாடுகளுக்கு இந்த விசா தளர்வை ஹங்கேரி வழங்கி இருக்கின்றது. ஹங்கேரி ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற காரணத்தினால் 27 செங்கன் நாடுகளுக்கும் ஹங்கேரி நாட்டினுடைய விசாவை வைத்து செல்ல முடியும். எனவே அதற்கூடாக சென்று பல தாக்குதல்களை நடத்தி விடுவார்கள். இது ஆபத்தான பாதுகாப்பு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ரஷ்ய உளவாளிகளினுடைய ஊடுருவல் ஆபத்து என்று 8 நாடுகள் வேறு முறைப்பாடு செய்திருக்கின்றன. டென்மார்க், எஸ்ட்லாந்து, பின்லாந்து, ஐஸ்லாந்து, லெட்லாந்து, லித்துவேன், நோர்வே, ஸ்வீடன் ஆகியன கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றன. கடந்த 15ஆம் தேதி இந்த எதிர்ப்பு கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். போலி தாக்குதல்களை ரஷ்யா நடத்தும் என்றும் கூறுகின்றார்கள். இந்த விசாவினுடைய அனுமதியானது 5 கட்டங்களை கொண்டிருக்கின்றது. 1. சாதாரண வேலைவாய்ப்பு அனுமதிக்கப்படும். 2. தொழிற்சாலைகளை அமைக்கும் உரிமை வழங்கப்படும் ரஷ்யர்களுக்கு. 3. 2 வருடங்கள் வேலை செய்ய விசா வழங்கப்படும். 4. சிறிது காலம் இருந்ததும் குடும்பங்களை வரவேற்று நிரந்தரமாக குடியேற முடியும். 5. 3 வருடங்களின் பின்னதாக நிரந்தர வதிவிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அப்படி வருவார்களாக இருந்தால் ஐரோப்பா முழுவதும் அவர்கள் பரவி விடுவார்கள். இது ஐரோப்பாவினுடைய எதிரிகளாகிய ரஷ்யர்களை ஐரோப்பாவிற்குள் இறக்க ஹங்கேரி செய்கின்ற தவறான செயல் என்பதுதான் எதிர்ப்பாகும். இந்த விவகாரத்தை விளக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றிய கமிஷன் அவசர கடிதத்தை அனுப்பி இருக்கின்றது. 19ஆம் தேதி ஆகஸ்டுக்குள் ஹங்கேரி விளக்கம் தர வேண்டும் என்றும் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் ஹங்கேரி இன்று வரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் 66 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊர்சுலா von der Leyenக்கு தங்களுடைய அதிருப்தியை இதன் மூலமாக தெரிவித்திருக்கின்றார்கள். இவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் நுழைய ரஷ்ய உளவு வலையாக்கமும் உள்ளே நுழையும் என்பது இந்த 66 பேர்களுடைய கடிதத்தின் சாராம்சமாக இருக்கின்றது. ஹங்கேரி நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த நாடுகள் பொய் பிரச்சாரம் செய்கின்றன, ரஷ்ய, பெலாருஸ் மக்களை 2ஆம் தர பிரஜைகளாக நினைக்கின்றன. விக்டர் ஓர்பான் புட்டினுடன் நெருங்கிய நண்பர். அமைதி தீர்வொன்றை ஏற்படுத்துவதற்காக சமீபத்தில் ரஷ்யா சென்று ரஷ்யாவினுடைய அனுமதியுடன் சீனா சென்றவர். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எந்தவித அனுமதியும் இல்லாமல் சென்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மற்ற நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஹங்கேரி இவ்வாறான செயலை செய்கின்றது. உக்ரைன் எப்படி மேற்கு நாடுகளுக்காக ஆப்பிரிக்காவிற்குள் நுழைந்து சீன ரஷ்ய கனவுகளை சிதைக்கின்றதோ, அதுபோல ஹங்கேரி நாடு ஐரோப்பிய ஒன்றிய கனவுகளை ரஷ்யா, சீனாவுடன் உறவு வைத்து சிதைப்பதாக குற்றச்சாட்டு கிளம்புகின்றது. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.